السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يوصيكم الله في أولادكم للذكر مثل حظ الأنثيين. صدق الله العليم. அல்லாஹ்வின் கிருபையினால் இன்றைக்கு முதல் 15 ரகாத்துகளில் ஆல இம்ரான் சூராவும் அடுத்த 5 ரகாத்துகளில் சூரத்து நிசா ஓதப்பட்டு கொண்டிருக்கிறது. கடைசியாக ஓதப்பட்ட அந்த 5 ரகாத்துகளில் சூரத்து நிசாவிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பல்வேறு சட்டங்களை சொல்கிறான். பெண்களை குறித்த சட்டம் இருக்கிறது, திருமணத்தை குறித்த சட்டம், வாரிசு உரிமை, தலாக்கை குறித்த சட்டம், இப்படி பல்வேறு சட்டங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சூரத்து நிசாவிலே கூறுகிறான். அதிலே 18வது ரக்அத்தில் ஓதப்பட்ட 2 வசனங்கள், அந்த 2 வசனங்களிலே அல்லாஹ் தஆலா வாரிசு உரிமையை குறித்து சொல்கிறான். ஒரு முஃமின் மரணமடைந்து விட்டால் அவருக்கான சொத்தை எப்படி பங்கீட்டு செய்ய வேண்டும் என்று ஒரு 2 வசனம். அந்த 2 வசனத்தை தவிர குர்ஆனில் வேறு எங்குமே சொத்தை பற்றி வரவில்லை. அந்த 2 வசனத்தில் எல்லா வகையான சொத்துகளும் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா பரிபூர்ணமாக சொல்லிவிட்டான். இது மிகப்பெரிய அற்புதம். அந்த 2 வசனத்துக்கு பல்வேறு கிதாபுகள் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லிவிட்டது 2 ஆயத்தில், ஆனால் அதனுடைய விளக்கங்களை பல்வேறு கிதாபுகள் எழுதியிருக்கிறார்கள். அதில் ஒவ்வொரு ஆலிம்கள் ஓதக்கூடிய மாணவர்களும் அதை படித்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொத்தை நமக்கு பாக பிரிவினையை ஒரு மிகப்பெரிய நிஅமத்தாக தந்திருக்கிறான். அத்தா மௌத்தாயிட்டாரு, அந்த அத்தாவுடைய சொத்து மகனுக்கு வருது, மகளுக்கு வருது, குடும்பத்தினர்களுக்கு வருதுன்றது மிகப்பெரிய நிஅமத். அந்த நிஅமத்து மட்டும் இல்லைன்னா துனியாவில் யாருமே ஒழுங்கான முறையில் சம்பாதிக்க மாட்டாங்க. அன்னைக்கு சம்பாதிச்சு அன்னைக்கு சாப்பிட்டு அன்னையுடைய தேவையை தான் நிறைவேற்றுவார்கள் தவிர என்னுடைய சொத்து பிறருக்கு செல்லாது, ஒருத்தர் மௌத்தாயிட்டார்னா அந்த சொத்து எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு போயிடுது, அரசாங்கத்துக்கு போயிடுதுன்னா யாருக்குமே உழைக்கணுன்ற எண்ணமே வராது. அல்லாஹு தஆலா மிகப்பெரிய நிஅமத்தாக சொத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதே மாதிரி சில கணக்குகளை அல்லாஹ் அவனிடத்துல வச்சுக்கிட்டான், வேற நம்ம இடத்துல கொடுக்கல. ஏன்னா நம்ம கிட்ட கொடுத்தா நம்ம ஏடா கூடமா பண்ணுவோம் நல்லா அறிந்திருக்கிறான். அதனால தான் சில கணக்குகள் இருக்குது. தொழுகைக்கான ரக்காத் கணக்கு, லுஹர் 4 ரக்காத், அசர் 4 ரக்காத், மக்ரிப் 3 ரக்காத், இந்த மாதிரி தொழுகைக்கான ரக்காத்து கணக்கு நம்ம கிட்ட கொடுக்கல. அல்லாஹ் அவன் சொல்லிவிட்டான், நாம் செய்கிறோம். இது போன்று பல்வேறு கணக்குகள் இருக்குது. ஜகாத்து நம்ம முடிவு பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து எவ்வளோ கொடுக்கலான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். கனிமத்துடைய பொருட்கள், போரிலே கிடைக்கப்பட்ட பொருட்கள், அதனுடைய கணக்கும் அப்படிதான் அல்லாஹ் சொல்லிட்டான். அதே மாதிரி தான் வாரிசு உரிமைக்கான கணக்கை அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டான். தந்தைக்கு எவ்வளோ செல்லும், மகனுக்கு எவ்வளோ, மகளுக்கு எவ்வளோ, தாய்க்கு எவ்வளோ, மனைவிக்கு எவ்வளோ, சகோதரர் சகோதரிகளுக்கு எவ்வளோ, இது எல்லாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா அந்த 2 வசனங்களிலே சொல்லிவிட்டான். இதை தாண்டி நம்மிடத்துல அந்த கணக்கு கொடுக்கல. ஏன்னா நம்மிடத்துல கணக்கை கொடுத்தா அது என்ன நடக்கும்ன்றது நமக்கே அனுபவபூர்வமாக தெரியும். அது அல்லாஹ் எதுக்கு சொல்கிறான் என்றால், ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் லா ததரூன ஐயுகும் அக்ரபு லக்கும் நஃபா. உங்களிடத்துல எதுக்கு அந்த கணக்கை கொடுக்கலன்றது அல்லாஹ்வே சொல்றான். உங்களுக்கு உங்களுடைய தாயோ தந்தையோ யார் உங்களுக்கு நெருக்கமானவர்கள், யாரின் மூலமாக உங்களுக்கு பலன் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அதனால அந்த கணக்கு அல்லாஹ் நம்ம இடத்துல வச்சுக்கிட்டான். ஒருத்தர் 60 வயசுல வஃபாத்தாராருன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற ஒரு மகன் பார்த்துட்டு இருப்பார். ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம்ல கடைசி 3 வருடம் வேறு ஒரு மகனோ பார்த்து கொண்டு இருப்பார். இந்த சொத்தை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு கடைசி 3 வருஷம் பார்த்து போய் கொடுத்துருவார். இந்த மாதிரி நிறைய நடக்குது. அதனால தான் உங்களுக்கு யாரின் மூலமாக பலன் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. அந்த கணக்கை நான் வச்சுக்கிறேன். அந்த கணக்கை ரப்புல் ஆலமீன் நமக்கு முழுவதுமாக தந்து விட்டான். இன்னொரு விஷயமா என்னன்னா,
சொத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த வாரிசு உரிமையின் மூலமாக வரக்கூடிய சொத்து இருக்குது இல்லை, பியூர் ஹலால் தாராளமாக பயன்படுத்தலாம். அது பியூர் ஹலால்ன்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய வாரிசுக்கு சொத்தை விடும் பொழுது ஹலாலான சொத்தை தான் விட்டுட்டு போகணும். ஹராமான வழியில் வந்த சொத்தை நம்முடைய வாரிசுகளுக்கு விடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஒருவேளை ஹராமின் மூலமாக சம்பாதிச்சிருந்தாலும் அல்லாஹ் பாதுகாப்பானாக, அந்த சொத்தை வாரிசுக்கு வைக்காதீங்க, நீங்களே காலி பண்ணிடுங்க. எப்படி என்றால், எப்படி நன்மை நம்மை தொடர்ந்து நாம் மௌத்தானதற்கு பிறகு வந்து கொண்டே இருக்குமோ, சில பாவங்களும் நம்மை தொடர்ந்து வருமா. அதுல ஹராமான காசை நம்ம வச்சுட்டு போய் அது நம்மளுடைய வாரிசுகள் உண்டாலும் அதனுடைய பாவம் நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று நமக்கு சில மார்க்க அறிஞர்கள் சொல்கிறார்கள். இஸ்லாத்தினுடைய வருகைக்கு முன்பு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நுபுவத்திற்கு முன்பு எக்கச்சக்க குளறுபடிகள் சொத்தினுடைய விஷயத்துல. ஆண்களுக்கு மட்டும்தான் சொத்து, பெண்களுக்கு சொத்து இல்லை, குழந்தைகளுக்கு சொத்து இல்லை, யத்தீம்களுக்கு சொத்து இல்லை. அதிலும் ஆண்கள்ல எல்லாருக்கும்லாம் சொத்து கிடையாது. யாருக்கு குதிரையை நல்லா ஓட்ட தெரியுமோ அவங்களுக்கு மட்டும்தான் சொத்து. இப்படி இருந்த அந்த காலத்திலே எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகுதான், திருக்குர்ஆனுடைய வசனங்கள் எல்லாம் வந்ததற்கு பிறகுதான் ஆணுக்கு சொத்து இருப்பது போன்று பெண்ணுக்கும் சொத்து இருக்கிறது, குழந்தைகளுக்கு சொத்து இருக்கிறது, யத்தீம்களுக்கு சொத்து இருக்கிறது. இந்த குழந்தைகள் யத்தீம்கள் எல்லாம் அவங்களுக்கு சொத்து இருக்குதுன்னா அந்த சொத்தை வேற ஒருத்தவங்க பாதுகாப்பா வச்சுக்கிட்டு அந்த குழந்தைகள் பெரியவர்களாக ஆனதற்கு அப்புறம் அவங்க கிட்ட ஒப்படைக்கணும் என்று வாதம் சொல்கிறது. இப்படி இந்த ஒரு நல்ல வழிமுறையை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்தது. மௌத்தா போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை 4 இருக்குது. எடுத்தோடனே சொத்து பிரிச்சிட முடியாது. எப்படி தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகள், பெற்றோருக்கு, குழந்தைகளுக்கு, மனைவி மக்களுக்கு, அண்டை வீட்டாருக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் இருக்குதோ, அதே மாதிரி ஒருத்தர் மௌத்தாக போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய வேண்டிய சில ஹக்குகள் இருக்கிறது. முதல் விஷயம், ஒருத்தர் விட்டு போயிட்டாரு, அவர்கிட்ட சொத்து இருக்குதுன்னா அவருடைய காசுல இருந்து கஃபன் தஃபனை நடுத்தரமான முறையில் செலவு செய்யலாம். ஒருவேளை அவருடைய பிள்ளைகளோ வேற யாராவது கஃபன் தஃபனுக்கான செலவை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அது வேற. இல்லைன்ற பொழுது மௌத்தா போனவருடைய சொத்திலிருந்து ஃபர்ஸ்ட் விஷயம் அவருக்கான கஃபன் தஃபனை செய்யறது தான் முதல் விஷயம். 2வது, அவருக்கு கடன் ஏதாவது இருந்திருந்தா அந்த கடனை நிறைவேற்றணும். கடன் என்ற பொழுது மஹரும் கடன். இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் மஹரை சரியான முறையில் கொடுத்து விடுகிறார்கள். சில காலங்களுக்கு முன்பு எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். மஹரு கொடுக்க மாட்டாங்க. மஹரு கொடுக்காம மஹரு மட்டும் பெண்டிங் வச்சுக்கிட்டு கணவர் மௌத்தானதுக்கு அப்புறம் மனைவிடத்தில் சொல்லுவாங்க, மற்ற குடும்பத்தினர்கள் எல்லாம் மஹரை மன்னிச்சிட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்ல வைப்பாங்க. அப்போ மஹரு ஒருவர் கொடுக்காமல் இருந்திருந்தால் முக்கியமான கடன் அதுதான். அந்த மஹருடைய தொகையை கொடுக்கணும். வேற யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த கடனை குடும்பத்தினர்கள் அவருடைய சொத்துல இருந்து நிறைவேற்றணும். இது முக்கியமான விஷயம். முதல்ல கஃபன் தஃபன், 2வது அவருடைய சொத்திலிருந்து அவருக்கு கொடுக்கப்பட வேண்டிய கடன்கள், 3வது விஷயமாக இருக்கிறது வசியத். அவர் யாருக்காவது வசியத்தை செஞ்சுட்டு போயிருப்பார், இந்த பள்ளிவாசலுக்கு கொடுங்க, பைத்துல் மாலுக்கு கொடுங்க, மதரசாவுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த 3வது விஷயத்தை நிறைவேற்றும். வசியத்துன்ற பொழுது முக்கியமான ஒன்று என்னன்னா, அவர்கிட்ட இருந்து 1/3, 3லிருந்து 1 பகுதி மட்டும்தான் அவர் வசியத்து செய்ய முடியும் ஹயாத்தா இருக்கும் பொழுது. ஏன்னா சிலர் மௌத்தா போறன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன பண்றதுன்னா முழு சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டு பைத்துல் மால்ல கொடுத்துடுறேன், நாளைக்கு அல்லாஹ் நம்மளை காப்பாற்றுவான்னு சொல்லி மதரசாலையோ மஸ்ஜிதுக்கோ பைத்துல் மாலுக்கோ சதக்காவோ கொடுக்க முடியாது. சொத்தை வாரிசுக்கு விட்டுட்டு போனோம். 3ல் 1 பகுதி, 3 லட்சம் இருக்குதுன்னா 3 லட்சத்துல 1 லட்சம் மட்டும்தான் வசியத்து செய்வதற்கு அனுமதி இருக்குது. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு, அஷ்ரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லப்படக்கூடிய சுவனத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள்ல ஒருவர். ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை தழுவியவர். கிட்டத்தட்ட 7வது இஸ்லாத்தை தழுவிய சஹாபி. அந்த சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுமதி கேட்கிறாரு. யாருமே இல்லை அவர், ஒரே ஒரு தங்கையோ அல்லது மகளோ, ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான். நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, முழுக்க பைத்துல் மால் இடத்துல கொடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராரு அந்த சஹாபி.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வேணாம், அல்லது நான் பாதி கொடுக்குறேன், பாதியும் கொடுக்கக்கூடாது, 3ல் ஒரு பகுதியாவது நான் கொடுக்குறேன், 3ல் ஒரு பகுதி ஓகே, இருந்தாலும் அதை விட கம்மியாக கொடுத்தா நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு 3ல் ஒரு பகுதியை மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்செப்ட் பண்ணாங்க. எனவே மௌத்தா போகக்கூடியவர்களுடைய விஷயத்திலிருந்து 3லிருந்து ஒரு பகுதி அவர் வசியத்து செய்திருந்தால் அது யாருக்கு வேணா செய்யலாம். என்னுடைய நண்பருக்கு, என்னுடைய நண்பருடைய பிள்ளைக்கு, என்னுடைய சொந்தக்கார யாருக்கு வேண்டும் வேணாலும் செய்யலாம். அந்த வசியத்தை நிறைவேற்றுது. 4வது தான் அவருடைய சொத்தை பங்கீடு செய்யணும். அந்த பங்கீடு திருக்குர்ஆனில் சொல்லப்பட்ட தந்தைக்கு இவ்வளோ, தாய்க்கு இவ்வளோ, மகனுக்கு இவ்வளோ, மகளுக்கு இவ்வளோ என்ற இந்த வழிமுறையை 4வது தான் செய்ய வேண்டும். மார்க்கத்தின் அடிப்படையிலே சொத்து பிரிக்கப்பட்டால் அதிலே சண்டை வராது. நம்முடைய இஷ்டத்திற்கு பிரிக்கப்பட்டால் அதனுடைய நிலைமைகள் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும் அனுபவபூர்வமாக. குடும்பத்தில் உள்ள பல்வேறு இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய சண்டையே சொத்தினால தான். அத்தா ஹயாத்தா இருக்கிற வரை அண்ணன் தம்பிகள் ஒற்றுமையாக இருப்பார்கள். எப்போ வீட்டில் உள்ள பெரிய தலைக்கட்டு மௌத்தா போகிறாங்களோ அதுக்கப்புறம் வரும், சொத்தினுடைய விஷயத்தில் வரும். குர்ஆனின் படி, ஹதீஸின் படி பிரித்தால் பிரச்சனை இல்லை. இல்லாத பட்சத்திலே எல்லா சண்டைகளும் அந்த சொத்தின் விஷயத்திலே வருகிறது. அதே போன்று இஸ்லாத்தை பொறுத்தவரை இஸ்லாத்தின் மீது ஒரு மிகப்பெரிய விமர்சனம் இருக்குது. என்னன்னா, பெண்களுக்கு சொத்து கொடுக்கறது இல்லை, அல்லது பெண்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, ஆண்களுக்கு அதிகமாக தராங்கன்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு குறைவாக தரக்கூடிய இடம் சொல்லிட்டு 4 இடம் தான் இருக்குது. அத்தா வந்து ஒரு 3 லட்சம் விட்டு போகிறாரு. ஒரு மகனோ 2 மகன் அல்லது ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறாருன்னா அப்போ மட்டும்தான் மகனுக்கு 2 லட்சமோ மகளுக்கு 1 லட்சமோ போகும். ஒரு 4 வழிமுறையில தான். இன்னும் சில வழிமுறைகள் இருக்கிறது, ஆணும் பெண்ணும் சமமாக சொத்தை வாங்குவார்கள். இன்னும் சில வழிமுறைகள் இருக்கிறது, 10 வழிமுறை, ஆணை விட பெண் அதிகமாக வாங்குவாள். இன்னும் 20 வழிமுறை இருக்கிறது, ஆணுக்கு சொத்து இல்லை, பெண்ணுக்கு மட்டும்தான் சொத்து. இப்படி பல்வேறு இடங்களிலே பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமாக சொத்து வாங்கக்கூடிய நிலையிலே இன்னைக்கு இருக்கிறார்கள். ஒரு 2-3 ஸ்டேஜில் மட்டும்தான் ஆண்களுக்கு கிடைக்குது. இது இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? அது என்ன, ஆண்களுக்கு 2 லட்சம் பெண்களுக்கு 1 லட்சம் அப்படின்ற வந்து பார்க்கும் பொழுது இந்த விஷயத்தை நல்லா பார்த்தா ப்ராக்டிக்கலாக நமக்கே புரிஞ்சிடும். ஆணுக்கு 2 லட்சம், சரிங்களா? அந்த ஆண் அத்தா அம்மாவை பார்த்துக்கணும், மனைவி மக்களை பார்த்துக்கணும், அவருடைய கல்யாணத்தை அவர் தான் பார்த்துக்கணும், வீடு கட்டணும், அதுக்கப்புறம் வீதி உள்ள குடும்பத்தை பார்க்க வேண்டிய எல்லா பொறுப்புகளும் அவருக்கு அதில் தான் இருக்குது. அவர் திருமணத்துக்கு மகர் கொடுக்கணும். இவ்வளோ கடமை அந்த 2 லட்சத்தில். மனைவி இருக்கிறாள் அல்லவா, பெண் 1 லட்சத்தை வாங்கின பெண், அந்த 1 லட்சத்தை வாங்கின பெண்ணுக்கு எந்த செலவையும் மார்க்கம் சொல்லவே இல்லை, எந்த கடமையும் இல்லை. அந்த பெண் விருப்பப்பட்டால் செலவு செய்யலாம், இல்லை என்றால் அந்த பெண் அந்த காசை அப்படியே வச்சுக்கலாம். சிலருக்கு மனசுல சந்தோஷம், நல்ல வேலை வீட்டம்மா இங்கே இல்லைன்ட்டு, அப்படிதானே? பெண்ணுக்கு எந்த செலவும் கடமையாக்கப்படவில்லை இஸ்லாத்தில். குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு காசு இல்லை என்றால், சொந்த காசு இருக்குது ஆனாலும் கணவனிடத்துல நீ கொடுன்னு கேட்கறதுக்கு பெண்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏன்னா எந்த கடமையும் இல்லை, செலவுக்கு கடமை இல்லை. அதே நேரத்தில் பெண் மகர் வாங்குவாள். ஏற்கனவே 1 லட்சம் கணவனிடத்திலிருந்து மகர் வாங்குவாள். எனவே பல்வேறு இடங்களில் ஆண்களை விட இஸ்லாம் பெண்களுக்கு அதிகமான முறையில் சொத்தை கொடுக்கிறது என்ற விஷயத்தை இங்கே கவனிக்கணும். நிறைய பேர் இது புரிஞ்சிக்காம இஸ்லாத்தை விமர்சனம் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொத்தை குறித்து சொல்கிறான். அடிமைக்கு சொத்து இல்லை, 3 பேருக்கு சொத்து இல்லை. அடிமைக்கு சொத்து இல்லை, கொலை செய்தவருக்கு சொத்து இல்லை. அத்தாவுடைய சொத்து வேணுன்றதுக்காக வேணும்ட்டு அத்தாவை கொலை செய்கிறது, அந்த மாதிரி ஏதோ ஒரு காரணம், கொலை செய்த ஒருவனுக்கு சொத்து இல்லை. 3வது சமய வேற்றுமை. அத்தாவுக்கு முஸ்லீம், மகன் வந்து மாறிவிட்டார் என்றால் அவருக்கு சொத்து இல்லை, அல்லது காஃபிருடைய மகன் முஸ்லீம் என்றால் அந்த சொத்து இவருக்கு இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தவரை
தீன் மாறிவிட்டால் சொத்து இல்லை. இப்படி 3 விஷயங்கள் சொத்தை தடுக்கிறது. பல்வேறு சட்டங்கள் சொத்தை குறித்து வருகிறது. சொத்தை அல்லாஹ் ரசூல் சொன்ன விஷயத்திலே அதே மாதிரி பின்பற்றினால் குடும்பத்துல பிரச்சனை இல்லை. அதை தாண்டி நம்முடைய சுய இஷ்டத்திற்கு பின்பற்றினால் நவுதுபில்லா நிதர்சனமாக நாம் பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா திருக்குர்ஆனை சரியான முறையில் பின்பற்றக்கூடிய வழிமுறையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக.